அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லைகள்ற 5வது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஏற்கனவே 4 வீடியோ நான் எல்லைகளில் போட்டிருக்கிறேன். அதுகளை பார்த்துட்டு இந்த 5வது வீடியோவுக்கு வந்தீங்கன்னா இது நல்லா விளங்கும். அதுகளை பார்க்காம இதுக்கு வந்தீங்கன்னா விளங்குற கஷ்டம். அதாவது முதலாவது எல்லைகளை படிக்கிறார்கள் ஓர்டராக அதுகளை பார்த்து கொண்டு இயக்குவாங்க. சரி, இதுவரையில் நாம் எல்லைகள்ற அடிப்படை தத்துவத்தை பார்த்தோம். எல்லைகள் என்ன, எல்லைகள் எப்போ பாவிக்கப்படுது, தேராக்கணியங்களை பற்றி பார்த்தோம். என்னென்ன தேராக்கணியங்கள் இருக்குது. பிறகு ஒரு குறிப்பிட்ட சார்புக்கு ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் எல்லை பெருமானத்தை எப்படி காண்றது, தேராக்கணியங்கள் வரும்போது எப்படி எல்லைகளை காண்றதுங்கிற சம்பந்தமாக நாம் பார்த்தோம். இப்போ நாம் எல்லைகளில் சில தேற்றங்களை பார்க்க போகிறோம். முக்கியமான தேற்றங்களுக்கு நாம் முக போகிறோம். இந்த மாதிரி இந்த தேற்றங்களை பாவிச்சு செய்கிற கேள்விகள் அடிக்கடி எக்ஸாமுக்கு வாரது. இது ஒரு முக்கியமான தேற்றம். இந்த தேற்றத்தில் நிறுவலும் சில டைமில் உங்களுடைய டேம் டெஸ்ட்டுகளில் கேட்டு வரலாம். இதுதான் அந்த தேற்றம். அந்த தேற்றம் என்ன சொல்லுதுன்னா, லிமிட் x tends to a அறிக்கைக்க x இன் n minus a to the power n over x minus e. நல்லா நோட் பண்ணிக்கொண்டு நீங்கள் இங்கே மேலே எண்ணாம் அடுக்கு ஏற்றப்பட்ட அதே சார்பு கீழே முதலாம் படியில் இருக்கணும். இது எக்ஸ் என்று இருக்கணும்னு இல்லை. எக்ஸில் ஆயினா என்ன சார்பாகவும் இருக்கலாம். இப்படி இருந்துச்சுண்டா இதுக்குரிய ஆன்சர் என் ஏ என் சய ஒன்றாக இருக்கும். இங்கே மிகவும் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, உங்களுடைய எண் ஒரு நிறைய எண் இல்லை, ஏதாவது ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்கலாம். ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்கலாம். விகிதமுறு எண்ணை விட உங்களுக்கு தெரியும், பின்னங்களாக எழுதக்கூடிய எண்கள் விகிதமுறு எண்கள். இந்த தேற்றத்தில் நிறுவலை நாம் பார்ப்போம். முதலாவது எண் ஒரு நிறை எண்ணாக எடுப்போம். நேர் நிறை எண்ணுக்கு எடுப்போம். நேர் நிறை எண். நான் அதை எப்படி எழுதுறேனே, இப்படி இல்லைன்னா உங்களுக்கு விளங்குமென்னு நினைக்கிறேன். n belongs to நேர் நிறை எண்களுக்கு எடுக்கும். நேர் நிறை எண்களுக்கு எடுக்கும் போது நான் ஏற்கனவே இந்த விரிவு உங்களுக்கு முந்தின வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த விரிவை பற்றி நான் கதைச்சேன். அதாவது உங்களோட 3வது வீடியோவில் நான் இந்த விரிவை பற்றி சொன்னேன். a இன் n மைனஸ் b இன் n என்கிற விரிவை நாம் கதைச்சோம். இதை வச்சுத்தான் நான் இந்த விரிவை நான் எழுத போகிறேன். என்னத்தை? x இன் n சய a இன் n. இந்த விரிவு எப்படி எழுதுறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். 3வது வீடியோ பார்த்தீங்கன்னா அதை விளங்கும். நான் இதை இப்போ எழுதுகிறேன். முதலாவது xi a முதலாம் படியை எழுதி, இப்போ முதலாம் படியில் இருந்தாலும் என்றிக்கிறதால இங்கே அதில் ஒரு படி குறைச்சத்தை இங்கே எழுதுவீங்க. என் சய ஒன்று. திருப்பி சக என் குறையும், எக்ஸிட படி குறையும், என் சய 2 ஏட படி கூடும். இங்கே ஏ 0 அடுக்கு இருக்கு. இப்போ ஏ உண்டாகும். திருப்பி எக்ஸிட படி குறையும், ஏட படி. எப்போவுமே நீங்கள் இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என் சய ஒன்றுங்கிறது விடையாக வரும். இந்த அடுக்கையும் இந்த அடுக்கையும் கூட்டும் போது எப்போவுமே என் சக ஒன்று விடையாக வரும்.
இது அப்படியோ போய் கடைசியில் உங்களுக்கு பியில் இங்கே இருக்கிற ஏயின் என் சய ஒன்று மீதமாக இருக்கு. சரிதானே? இதைத்தான் நான் என்ன செய்ய போகிறேன், இங்கே நான் பாவிக்க போகிறேன். சரி, இப்போ நான் கொஸ்டினுக்கு வரேன். லிமிட் x tends to a. முதலாவது இங்கே மேலே இருக்கிறத நான் இப்படி எழுதலாம். நான் இங்கே இந்த மேலே இருக்கிற இந்த இதுக்கு பதிலாக நான் இவ்வளவுத்தையும் எழுதலாம். எழுதும் போது இங்கே இருக்கிற இந்த xi-ஐயும் இங்கே கீழே வர இந்த xi-ஐயும் வெட்டுப்பட்டு இல்லாமல் போயிடும். போனால் மிச்சமாக இருக்கிறது இந்த துண்டு மட்டும் வரும். இந்த இவ்வளவு துண்டும் மீதமாக இருக்கும். நான் அதையே டிரெக்டாக இங்கே எழுதுகிறேன். நான் எழுத்து வேலையை குறைக்கிறதுக்காக அதையே நான் டிரெக்டாக எழுதுகிறேன். இங்கே இருக்க போகிறது என் சய ஒன்று, என் சய ஒன்று ஏ, என் சய 2 ஏ வர்க்கம், அப்படியோ கடைசியில் உங்களுக்கு ஏயின் என் சய ஒன்று வரும். சரிதானே? இதில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திருப்பி நான் சொல்கிறேன், இங்கே மேலே இருக்கிற இந்த ஏயின் இந்த சார்புக்கு நான் இங்கே இருக்கிறத கொண்டாந்து இதை பிரதியிட்டு இருக்கிறேன். இதை பிரதியிடும் போது இந்த எக்ஸ்ஐயே இங்கே கீழே இருக்கிற இந்த எக்ஸ்ஐயையும் வெட்டுப்பட்டு மிச்சமாக இருக்கிற இந்த துண்டு மட்டும் இங்கே வருவார். இப்போ நாம் என்ன செய்கிற, ஏன் அதாவது டிரெக்டான பிரதியிடும் மூலம், நேரடி பிரதியிடும் மூலம் இல்லையில் காணலாம். ஏன் இங்கே இதுக்கு எக்ஸுக்கு ஏ போட்டிங்கன்னா 0 வரும். இங்கே 0 வரும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். 0 வருது. இது ஒரு தேராக்கணியமாக வரும். இந்த தேராக்கணியமாக வாரத்தால் நேரடி பிரதியிட்டல நாம் என்ன செய்யலாது, இதுக்கு எல்லைகள் காண முடியாது. அதனால தான் நாம் இந்த மெதட்டை நாம் பாவிக்கிறோம். இப்போ இதுக்கு நேரடி பிரதியீடு செய்யலாம். இதில் எந்த விதமான 0 முடிவிலிங்கிற எந்த பிரச்சனையும் தேராக்கணியம் வராது. ஆகவே நீங்கள் நேரடி பிரதியீடு செய்தீங்கன்னா எக்ஸுக்கு ஏ போட்டிங்கன்னா முதலாவது உங்களுக்கு வரப்போது ஏயின் என் சய ஒன்று சக இவரும் என்ன வருவார், ஏயின் என் சய 2, இது 2 வரும். நான் மிஸ்டேக் பண்ணி விட்டுட்டு இவர் 3 வருவார். சரிதானே? இதே தான் இங்கே வரும். இங்கே இருக்கிற அதாவது இங்கே இருக்கிற இந்த துண்டு தான் இங்கே வருவார். இவர் தான் இங்கே வருவார். அப்போ இது என் சய 2 இருக்கும், இது என் சய 3 இருக்கும். அப்போ இது ஏயின் என் சய 2 தர ஏ என்று வரும். சக எக்ஸுக்கு ஏ போட்டால் என் சய 3 ஏ வர்க்கம் என்று வரும். அப்படியே ஏயின் என் சய 1 வரும். இதை நீங்கள் இன்னும் விளக்கமாக எழுதலாம். ஏயின் என் சய 1 சக இது பெருக்குப்படுக இங்கே 1 இருக்குது. சுட்டி அடிகள் சமன் சுட்டிகள் கூட்டப்படும். ஆகவே ஏயின் என் சய 1 என்று வரும். இங்கேயும் அதே இது அடிகள் சமன் சுட்டிகள் கூட்டப்படும். ஏயின் என் சய 1 என்று வரும். சக ஏயின் என் சய 1. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதில் எத்தனை உறுப்புகள் வரும். இதில் எத்தனை உறுப்புகள் வரும். உதாரணமாக பாருங்கள், எக்ஸ் இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா எக்ஸ்
n ஒன்றிலிருந்து ஆரம்பிக்குது. அதாவது x வந்து n ஒன்றில் அடுக்கு ஆரம்பித்து எக்ஸின் 0ஆம் அடுக்கு வரையும் இது செல்லுது. அப்போ எத்தனை உறுப்புகள் இருக்கும்? n ஒன்று முதல்ல n ஒன்றுங்கிறது ஒன்றாகும் வரை n ஒன்று உறுப்புகள் இருக்கு. அதோட 0ஆ வாரது ஒரு உறுப்பு. மொத்தம் n உறுப்புகள் இருக்கும். திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். இந்த n ஒன்று எக்ஸின் ஓராம் அடுக்கு வரும் வரையும் எத்தனை உறுப்புகள் இருக்கும்? n ஒரு உறுப்புகள் இருக்கும். இந்த எக்ஸின் 0 இன்னொரு ஒரு உறுப்பு. அப்போ மொத்தமாக n உறுப்புகள் இருக்கும். அப்போ இங்கே இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா n உறுப்புகள் உங்களுக்கு இங்கே இருக்கும். ஆகவே இப்போ உங்களுக்கு ஆன்சர் எப்படி வரும்? என்ன வரப்போகுது? இப்போ உங்களுக்கு ஆன்சர் வரும் எல்லாம் சமனானது. ஏஷாக ஏண்டா உங்களுக்கு தெரியும் 2a வரும். அதே மாதிரி இங்கே n எண்ணிக்கையான ஏயின் n ஒன்று உறுப்புகள் இருக்கு. ஆகவே இங்கே ஆன்சர் உங்களுக்கு வரும் n இன்ட்டு ஏயின் n ஒன்று. அப்போ உங்களுக்கு தேவையானதை நாம் நிரூபிட்டோம். அப்போ கடைசியில் நீங்கள் ஃபைனலாக உங்களோட முடிவு என்ன சொல்லலாம்? லிமிட் x to the power a x in n a in n இன் கீழ் xi a n into a to the power n minus 1 நாம் இப்போ நிறுவி இருக்கிறோம் ஒரு நேர் நிறை எண்ணுக்கு உண்மை என்கிறத நாம் இதில் நிறுவிட்டோம். சரிதானே? இப்போ அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்த எண்களுக்கு போவோம். நாம் இந்த தேற்றம் நாம் பார்த்தோம். நாம் நிறுவ வேண்டியது எதுக்கு நிறுவனம்? எண் வந்து எல்லா விகிதமுறு எண்களுக்கும் நிறுவனம். உங்களுக்கு தெரியும் எண்கள்ற அகிலத்தோட சிக்கலெண். அந்த சிக்கலெண்களில் 2 வகையான எண்கள் இருக்கு. மெய்யெண்கள், கற்பனை எண்கள் என்று இமேஜினரி நம்பர். இந்த மெய்யெண்களை திருப்பியும் 2ஆக பிரிக்கலாம். விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள் என்று. இந்த விகிதமுறு எண்களுக்குத்தான் நாம் இங்கே இந்த தேற்றத்தை நிறுவ போகிறோம். ரைட். இந்த விகிதமுறு எண்களில் உங்களுக்கு தெரியும் அதில் மூன்று வகையான எண்கள் வரும். என்னென்ன வரும்? நேர் நிறையன், மறை நிறையன்கள், அடுத்தது தசமங்கள், பின்னங்களும் வரும். அதாவது நேர் நிறையன் மறையன் இல்லாத பின்னங்கள் நிறையாக எழுதக்கூடிய, அதாவது இந்த வடிவத்தில் வார எண்கள் வரும். அப்போ நாம் முதல்ல இதுக்கு நிறுவிட்டோம். அடுத்தது மறை எண்களுக்கு நிறுவனம். அடுத்தது இந்த பின்னங்களுக்கு நிறுவனம். பின்னங்களுக்கு 0 இதுக்குள்ள வரும். சரியான 0 1ங்கிறத நாம் எழுதலாம். ஓகே, சரி. இப்போ நாம் அடுத்ததுக்கு போவோம். என்னத்துக்கு? for n belongs to மறை நிறையன்களுக்கு உண்மை என்று நிறுவும். சரிதானே? இப்போ நான் இதுக்கான நான் என்ன செய்கிறேன்? இன்னொரு எண் எடுக்கேன். எம்ங்கிற ஒரு எண் எடுக்கேன். எம் வந்து ஒரு நேர் நிறையன் என்று எடுக்கிறேன் என்க. ஆகவே இந்த எண்ணை நான் இப்படி எழுத போறேன். மறை எம். அதாவது இந்த எண் எம் வந்து நேர் நிறையன், அதோட இந்த எண்ட மட்டு பெருமானம் எம்முக்கு சமன் என்க. இது ரெண்டு நான் அடுத்த விஷயம். அப்ப எண் நேர் என்ன அரிக்கிறதால எம் நேர் என்ன அரிக்கி, ஆனா எண் வந்து மறையன். ஆகவே இதை -m என்று நான் எழுதலாம்.
சரிதானே? அப்போ நான் இப்போ நான் இதை எழுதினேன்டா எப்படி வரும்? லிமிட் x tends to a x to the power minus m a to the power minus m x minus e. திருப்பி நான் சொல்றேன், கவனமா இருக்கணும். m வந்து ஒரு நீரன், m வந்து ஒரு நீரன், n வந்து இங்க மறையன். ஆனா நான் மட்டு வந்து m க்கு சமன் எடுத்திருக்கேன். m ஒரு நீரன் என்று நான் எடுத்திருக்கேன். ஆகவே என்ன மைனஸ் m என்று எழுதினால்தான் சரியாக வரும். சரிதானே? லிமிட் x tends to a. இப்போ உங்களுக்கு தெரியும், மறை சுட்டி வந்தா அதை ஒண்டிங்கில் நேர் சுட்டி என்று எழுதலாம். ஒண்டிங்கில் a in m xia x tends to a. இப்போ ஒண்டிங்கில் xia இங்க வச்சிட்டு இதை சுருக்குறேன். இங்க ஃபார்மசி எடுத்தீங்கன்னா a in m x in m என்று வரும். மேலே a in m sin x in m என்று வரும். லிமிட் x tends to a. இப்போ இதை வேறையா எழுதுறேன். ஒண்டிங்கில் a in m x in m எழுதிட்டு மேலே இருக்கிறத நான் x in m sin a in m என்று எழுதினா இங்க இது ரெண்டு இப்ப நேர் என்ன வரும்? ஏண்டா சுட்டி நேரா இருக்கிறதால இதுல இது ஒரு மறை எண்ணா இருந்தா இது சுட்டி நேரா இருக்கிறதால இவர் வந்து இவர் நேரன், இவரும் நேரன். நேரண்ட நேரண்ட நேர் அடுக்கு வந்து எப்படி இருக்கும்? எப்பவுமே அது வந்து நேரன் இருக்கிறதால மைனஸ் நான் வெளியில் எடுத்தால் இதை xim எடுக்கலாம். அப்போ மைனஸ் இங்கே வரும். இது இப்போ என்ன கீழே எங்கே இருக்க போகுது? xia. இப்போ உங்களுக்கு தெரியும், இது நேரத்தோட நாம இந்த துண்டு ஏற்கனவே நாம நிறுவிட்டோம். வேறொரு கலர் ஒன்று மாத்துறேன். இந்த துண்டு நாம் ஏற்கனவே நிறுவிட்டோம். முதலாவது இதில் நிறுவிட்டோம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சராக வரும்? m into a in m sin 1. முதலாவதின் படி. சரிதானே? அப்போ நான் இதை இங்கே இப்போ நான் லிமிட்டை நான் ரெக்டாக போகிறேன். நேரடி பிரதியிட்டல இப்போ நான் லிமிட்டை காண்டா என் கீழே 0 வராது. இவ்வளவுத்துக்கும் லிமிட் நாம் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. இல்லாட்டி இதை நான் இன்னொரு வகையில் எழுதி காட்டுறேன். ரெண்டு சார்புகள பெருக்கம் வரும்போது மைனஸை நான் முன்னுக்கு எடுத்துடுறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மைனஸ் ஒன்றுங்கிறது ஒரு மாறிலி, அதை முன்னுக்கு எடுத்துலாம். லிமிட்ல தேட்டத்தில் நாம் பார்த்தோம். இப்போ ரெண்டு சார்புகள பெருக்கத்துக்கு தனித்தனி நாம் லிமிட் காணலாம். ஒன்றின் கீழ் a in m x in m லிமிட் x tends to a x in m sin a in m க்கு xia. இப்போ நாம தனித்தனியே நாம லிமிட் எழுதலாம். இதுக்கு லிமிட் மைனஸ் அப்படியே இருக்கும். இதுக்கு லிமிட் எழுதினீங்கன்னா ஒன்றின் கீழ் a in m இவர் a in m என்று வருவார். இவருக்கு லிமிட் நாம ஏற்கனவே நாம எழுதிட்டேன். என்ன வரும்? m into a in m sin 1. இப்போ இது இன்னும் அழகா எழுதினோம்னா எப்படி வரும்? இந்த மைனஸ் இருக்கி m முன்னோக்கி கொண்டு வரும். மைனஸ் m. இது a இன் 2m என்று வரும். மேலே a இன் m minus 1 இருக்கி அடி சமன் சுட்டிகள் அப்போ கழிப்படும். m minus 1 sin 2m
அப்போ இது வரப்போகுது எப்படி -1 -m என்று வரும் சரிதானே இது செய்வதற்கு -m அப்போ m -1 -m என்று வரும் அப்போ m a இன் இதை நாம் எப்படி எழுதலாம் -m -1 ஆனா உங்களுக்கு தெரியும் நாம ஏற்கனவே எடுத்துட்டோம் n வந்து -mக்கு சமம் ஆகவே n-க்கு -m நீங்க பிரதியிட்டீங்க -mக்கு என்ன பிரதியிட்டீங்கன்னா இது என்ன ஆகும் ஏன் -mக்கு பதிலாக என்ன பிரதியிட்டீங்கன்னா n/1 ஆகவே நாம ஏற்கனவே எடுத்த அதே முடிவு திருப்பியும் வருது ஆகவே இப்ப எப்படி என்னென்ன நிறுவிட்டோம் லிமிட் x tends to a x in n minus a in n x minus a இதுக்கு ஆன்சர் n into a in n minus 1 இப்போ நாம ரெண்டுக்கு நிறுவிட்டோம் n வந்து நேர் எண்களுக்கு நிறுவிட்டோம் n belongs to மறை நிறை எண்களுக்கு நிறையாச்சு அடுத்தது இப்போ என்னத்துக்கு நிறுவ வேண்டியிருக்குது நாம பின்னங்களுக்கு நிறுவனம் ரைட் அடுத்தது நாம நிறுவோம் பின்னங்களுக்கு நிறுவுவோம் அதாவது நான் கலரை மாத்துறேன் இப்போ நாம நிறுவ போறோம் இதுக்கு n வந்து பின்னங்களா இருக்கும்போது நிறை எண்கள் அல்லாத எண்களாக இருக்கும்போது இங்க நீங்க கவனிக்க வேண்டிய ஒன்று இந்த Pயும் Qவும் நிறை எண்கள் சரியானே P, Q வந்து நிறை எண்கள் ஆனால் 2/3 அப்படியான சந்தர்ப்பம் இதுக்கு நீங்க எழுதினீங்கன்னா எப்படி வரும் லிமிட் x tends to a அதாவது என்ன நாம் எப்படி எழுத போறோம் இப்போ p க்கு q என்று எழுதினீங்கன்னா இப்போ உங்களுக்கு வரப்போகுது x to the power p by q minus a to the power p by q over x minus a சரிதானே இதை நல்லா கவனிங்க சில வேலையில் நான் செய்ய போறேன் இலகுவாக எழுதுவதற்கு லிமிட் x tends to a இப்போ நான் இதை இப்படி எழுத போறேன் x to the power 1 over q to the power p என்று எழுதலாம் வலுவின் வலு பெருக்கப்படும் இதையும் a to the power 1 over q to the power p என்று எழுதலாம் கீழே என்ன வரப்போகுது x minus e சரிதானே இப்போ நான் கீழே இருக்கிற இந்த x minus a ஐயும் லிமிட் x tends to a x to the power 1 over q to the power p a to the power 1 over q to the power p கீழே நான் இதை q அடுக்கிற எழுதுறேன் நான் ஏன் q அடுக்கிற எழுதுறேன்னு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்ல விளங்கும் q வெட்டுப்பட்டது x இன் ஓராம் அடுக்குண்டு உங்களுக்கு வந்துடும் சரிதானே இப்போ என்ன செய்வோம்டா இன்னொரு அழகான பிரதியீடு கொடுப்போம் நம்ம ஏற்கனவே
நமக்கு வந்த வடிவத்தில் நாம் எழுதுறதுக்காண்டி இங்கே நான் ஒரு பிரதியீடு கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? x to the power 1/q நாம் y என்று எடுப்போம். a to the power 1/q b என்று எடுப்போம். b nk. அப்போ இது இப்போ உங்களுக்கு எப்படி வரப்போகுது? லிமிட் x to the power, இப்போ உங்களுக்கு x வந்து a நாடிச்சண்டா இதிலிருந்து x a நாடிச்சண்டா உங்களுக்கு எக்ஸுக்கு பதில் எக்ஸ் ஏங்கிறது நடக்க உங்களுக்கு தெரியும். ஏ இப்போ என்னென்று வரப்போகுது? ஏ நீங்கள் காணணும்னா 2 பக்கம் b to the power q வந்து வரப்போகுது. சரிதானே? அப்போ எக்ஸ் இப்போ உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இங்கே நீங்கள் இந்த இடத்துல என்ன வேரியபிள் நீங்கள் பாவிக்கிறீங்களோ அதே வேரியபிளில் தான் ஃபங்க்ஷன் இங்கே வரணும். சரிதானே? அப்போ எக்ஸ் வந்து ஏ நாடும் போது எக்ஸ் ஏ நாடும் போது y என்னத்து நாடும்? y சமன் என்னென்று வரப்போகுது? a to the power 1/q. இந்த சமன்பாட்டிலிருந்து நான் எடுக்கலாம். a to the power 1/q நான் என்ன எழுதலாம்? b என்று எழுதலாம். அப்போ x வந்து a நாடும் போது y வந்து b நாடும். ஆகவே நான் என்ன செய்யலாம்? இந்த இடத்துல நான் என்ன செய்யணும்? இப்போ y-க்குரிய வீச்சை தான், லிமிட்டை தான் நான் இங்கே இந்த இடத்துல நான் போடணும். சரிதானே? y tends to b. இங்கே நான் x to the power 1/q நான் என்ன எடுத்திக்கேன்? y என்று எடுத்திக்கேன். அப்போ இது உங்களுக்கு வரப்போகுது y to the power p minus a to the 1/q b என்று எடுத்திக்கேன். b to the power p என்று வரும். இங்கே வந்து இதை பாருங்க, x to the power 1/q again 1 என்று எடுத்திக்கிறேன். y to the power q a to the power 1/q என்று 1/q. இப்போ உங்களுக்கு முக்கியமாக உங்களுக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே இதில் எடுத்திக்கிறோம். முக்கியமான ஒரு விஷயம், இந்த பியும் கியூவும் நிறையன்கள் நான் முதல்ல கழிச்சோம். இப்போ உங்களுக்கு தெரியும் y இது ஒரு நிறையன், x to the n minus a to the n என்று இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ கீழே xi a என்று வந்தால் நம்முடைய ஏற்கனவே நிறுவின முடிவை நாம் இதில் அப்ளை பண்ணலாம். நான் அந்த வடிவத்துக்கு மாற்றி இதை y to the power b. அப்போ முதலாவது yp minus bp. அப்போ கீழே நான் என்ன வரணும்? y minus b வரணும். ஆனால் இங்கே y minus b இல்லை, அதை நான் மேலதிகமாக சேர்த்திருக்கிறதால பிரிச்சதால அடுத்த பக்கம் பெருக்கிறேன். பெருக்கினா இப்போ இதான் எப்படி வரப்போகுது? எனக்கு இந்த y qங்கிறது கீழே அப்படியே இருக்கும். அதை நான் எழுதுறேன் yq minus. சரி, சமன். இப்போ லிமிட் உங்களுக்கு தெரியும், தனித்தனியாக லிமிட் எழுதலாம். பெருக்கலுக்கு முதலாவது நம்மளோட வளமையான வடிவத்திலே இருக்காரு. இந்த ரெண்டாவது நான் இங்கே லிமிட்டை நான் இங்கே கொண்டு வரேன். லிமிட் b. இதை நீங்கள் வளமையான வடிவத்துக்கு மாற்றுறதுக்கு ஒன்றின் கீழ் y to the q b to the q over y minus b என்று எழுதலாம்.
திருப்பியும் உங்களுக்கு தெரியும் பிரித்தல் வந்தால் என்ன செய்யலாம், லிமிட்டை தனித்தனி ஃபங்க்ஷனுக்கு லிமிட்டை கொண்டு போகலாம். அது உங்களுக்கு தியரி, நம்மளோட தியரி தெரியும் உங்களுக்கு. தேற்றம் ரெண்டாவது வீடியோவில் அந்த தேற்றம் சம்மந்தமாக நான் கதைச்சேன்னா, மூன்றாவது வீடியோ பாருங்கள். y மைனஸ் பி இதை அப்படியே இருப்பார் y டு த பவர் p b டு த பவர் p y மைனஸ் பி. இவர் என்ன செய்யலாம், தனித்தனி லிமிட் எடுக்கலாம். லிமிட் y to the b ஒன்று, லிமிட் y to the b y to the q b to the power q y minus b. இனி நாம் இதுக்கு தேற்றத்தை நம்ம நேரடியாக அதுக்கு அப்ளை பண்ண மாட்டோம். இந்த துண்டுக்கு உங்களுக்கு தெரியும் இதுக்குரிய ஆன்சர் இது p, b இல்லை p, p into b to the power p minus 1 into இங்கே வரப்போகுது ஒன்றின் கீழ் இவருக்கு p b to the power, சாரி இங்கே வரவனும் q வரும். இந்த q இருக்கிறதால இங்கே அடுக்காக q இருக்குது, அடுக்காக q இருக்கிறதால q to the power b. உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்கும். இது வரப்போது n a n minus 1 என்று வரும். இங்கே எண்ணுக்கு பதிலாக உங்களுக்கு பியும் கியூவும் இருக்கிறதால இங்கே பியும் கியூவும் இருக்கிறதால அதில் தான் எழுதணும். இப்போ இதை இன்னும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா பியும் கியூ இது வரப்போது பி. நான் சின்ன ஒரு பிழை விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை சரிதான், சரிதானே. அப்போ நான் இங்கே இதை எழுதுகிறேன். b in p minus 1 b q minus 1 ரைட். இப்போ p over q அப்படியே இருப்பார். இப்போ இது ஒரே அடி அரிக்கிறதால கழிபடும். p minus 1ல இருந்து சுட்டியல் கழிபடும். q minus 1 கழிச்சிங்களா இந்த ஒன்று போய் p minus q உங்களுக்கு விடையாக வரும். p minus q. இப்போ நம்ம வளமையான பிரதியீடுக்கு வருவோம். நம்ம ஏற்கனவே நாம் எடுத்தோம் p இங்கில் q அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் b என்கிறது நாம் எடுத்திருக்க வேண்டிய b என்கிறது a to the power 1 over q. அதை நாம் பிரதிவோம். இங்கே a to the power 1 over q b க்கு பிரதியிட்டோம்னா p minus q ரைட். இப்போ வலுவின் வலு என்று எழுதினீங்கன்னா அப்படி வரும் p over q a to the power p minus q over q. p over q a to the power ஒன்றிங்கில் ஒன்று அப்படி எழுதினீங்கன்னா p இங்கில் q minus 1. நாம் ஏற்கனவே பிரதியீடு கொடுத்திருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் n equal p over q. இப்போ எண்ணுக்கு p over q க்கு பதிலாக என்ன கொண்டாந்து இங்கே பிரதியிட்டீங்கன்னா இது n a n minus 1 அதே மாதிரி வரும். அப்போ கடைசியில் நாம் நிறுவிட்டோம் லிமிட் x tends to a x in n a in n x minus a
this is equal a to the power n minus 1. This is n belongs to அனைத்து வகையான ரேஷனல் நம்பருக்கு நாம் இதை நிறுவிட்டோம். நான் நினைக்கிறேன் இந்த நிறுவல் எல்லாருக்கும் விளங்கி இருக்குமெண்டு. இதை நிறுவல் நீங்கள் நேரடியாக அப்ளை பண்ணலாம் உங்களோட எக்ஸாமில். இன்ஷா அல்லாஹ் இது கொஞ்சம் நீண்ட வீடியோவாக போயிட்டு நான் அடுத்த வீடியோவில் கணக்குகள் செய்ய ஆரம்பிப்பேன். நாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் இதை வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எதுவும் இதில் டவுட்டுகள் எதுவும் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.